இந்த ஒரு வீடியோல ஒரு இளைஞர் வந்து ஒரு காவலரை அடிச்சிடுறாரு. என்ன ரீசன்னா, இவர் உங்களுக்கு வந்து ரைட் சைடுல வண்டியை செக் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வந்து ஒரு இளைஞர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க சில பிரச்சனைகள் நடக்குது. வண்டி பிடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? போலீஸ் ஆஃபீஸர் எப்ப வேணாலும் யாரை வேணாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு சின்னதா அவங்க கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கறதோ அல்லது அவங்க கிட்ட ஒரு என்கொயரி நடத்துறதோ அவங்களோட அட்ரஸ் இல்லை நேம் வாங்குறதோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஒருவேளை காவல்துறை உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஒரு லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க, இவங்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை உங்ககிட்ட ஒரு பேச்சு கொடுக்குறாங்க இல்லை பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேலை ஒரு மாதிரி உங்களுக்கு தெரிய வருது, இவர் வந்து நம்ம கிட்ட காசு தான் எதிர்பார்க்குறாரு அப்படின்றது தெரிய வருதுன்னா நீங்க அவங்களோட மேல் அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கலாம். எப்படிலாம் புகார் கொடுக்கணும்னு முன்னாடியே நிறைய வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் இல்லை, ஒரு ஜென்ரலாக வந்து கேட்குறாங்க அப்படின்றதுல நீங்கள் எந்த ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் அவங்களோட ஒரு இன்ட்ராகேஷனுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைச்சி தான் ஆகணும். பண்ணாமல் நீங்கள் வரக்கூடாது அப்படின்றதையும் வந்து கட்டாயம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.